கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய ராமாயண நீதிகளில் நாம் பார்க்க போகிற விஷயம், எடுத்த காரியத்தை எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் பூர்த்தி செய்வது அப்படிங்கிற விஷயம். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டி மீதி 3 தடங்கல்களை தாண்டி லங்கையை அடைஞ்ச விஷயத்தில் இதை நாம் பார்க்கலாம். மொத்தம் 4 விக்னம், 4 அப்டக்கிள்ஸ். ஒன்று சமுத்திரம். சமுத்திரம் அப்படிங்கிறதே பெரிய விக்னம். ஏன்னா இவர் சமுத்திரக்கரையிலிருந்து லங்கையை போய் அடையணும். அப்போது இவர் எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து யோசித்து ஜகாம லங்காம் மனசா மனஸ்வி, முதல்ல தான் ஒரு பிளான் பண்ணிக்கிறார். பிளான் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிற தைரியத்தை வரவழைச்சிக்கிறார். நாம் இதை லங்கையை போய் அடைவோம் சமுத்திரத்தை தாண்டி அப்படிங்கிற ஒரு தைரியம். அதையும் தானே சொல்கிறார், நான் ராமபாணம் போலே செல்லுவேன் லங்கைக்கு. யசா ராகவ நிர்முக்தா ஷரஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். ராமபாணம் போலே செல்லுவேன் அப்படிங்கிற தைரியத்தோட சமுத்திரத்தில் பறக்கிறார். 2வது விக்னம் மைனாகம் அப்படிங்கிற பர்வதம். கடல்லிருந்து எழுந்து நான் சகரபுத்திரர்களாலே காப்பாற்றப்பட்டவன், சகரபுத்திரர்களாலே வர்த்திக்கப்பட்டவன், வளர்க்கப்பட்டவன். அது மாத்திரமில்லை, உன்னுடைய அப்பாவான வாயு தேவதையினால் காப்பாற்றப்பட்டவன் இந்திரனுக்கிட்டேருந்து. அப்போது நான் உனக்கு ஆதித்யம் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குறேன். அதனால் மை விஸ்ரம்ய கம்யதாம், என்னுடைய மலையில் கொஞ்ச நேரம் விஸ்ராந்தி எடுத்துட்டு ததசேஷம் கமிஷ்யதாம், அதுக்கப்புறம் நீர் உம்ம காரியத்தை பார்க்கலாம், நான் கொடுக்குற ஆதித்யத்தை ஏற்றுண்டு தான் ஆகணும் அப்படின்னு. இப்போது கருமமே கண்ணாயனா அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி சாத்விகமான ஒரு ஆதித்யத்தை கூட தடங்கல் அப்படின்னு தான் பார்ப்பா. ஏன்னா இவருடைய காரியம் சீதையை போய் தேடி பார்த்துட்டு வரணும். இப்போ ஏற்பட்ட காரியம் இருக்கிறச்சே இதுவும் ஒரு விதமான தடங்கல். இது இந்த முதல் தடங்கல் சமுத்திரம், 2வது தடங்கல் மைனாகம். அப்போது இவருக்கு திருஷ்டி அப்படின்னா இவருடைய விஷன் சீதை பார்க்கணும், சீதையை போய் நாம் சொன்ன காரியத்தில் இருக்கக்கூடிய விஷன் திருஷ்டி. அதனால் கொடுத்த ஆதித்யத்தை கையால் தொட்டுட்டு கிளம்பிட்டார். அடுத்தது தேவதைகள் இவருடைய பலத்தை பராக்கிரமத்தையும் பரீட்சை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு நாகமாதாவை அனுப்புகிறா. அவளுக்கு சுரசான்னு பேர். அவள் சமுத்திரத்துக்கு நேரம் வாயை பொழந்துண்டு, எனக்கு பிரம்மா வரன் கொடுத்துருக்கார், யார் இந்த பக்கம் போனாலும் என்னுடைய வாய்க்குள்ளே போயிட்டு தான் போனோம் அப்படின்னு வரன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சுரச ஹனுமார்கிட்ட சொல்கிறா. ஆச்சரியமான வரம். இந்த மாதிரி யாரும் வரம் கேட்பான்னு தோணலை. அப்போது ஹனுமார்கிட்ட சொன்ன உடனே, அப்படியா, சரி, நான் ராமன் கைங்கரியத்தில் இருக்கேன்,
நான் உன் வாயில் போயிட்டு தான் போனோம்னா நான் திரும்ப வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னார். இல்லை இந்த க்ஷணம் நீ வந்து ஆகணும், என் வாயுக்குள்ளே புகுந்துட்டு தான் எங்கேயா இருந்தாலும் கிளம்பணும் அப்படிங்கிறா. அப்போது ஹனுமாருக்கு இதுவும் ஒரு தடங்கல். என்னடா இது 3வது தடங்கல் இப்படி இருக்கே, என்ன பண்ணணும்னு ஹனுமான் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த க்ஷணத்தில் யோசிக்கிறார். தன்னுடைய மதியினால் ஒரே க்ஷணத்தில் கட்டவரல் பிரமாணத்துக்கு ஹனுமார் வந்து அவளுடைய வாய்க்குள்ளே போய் வெளில அடுத்த க்ஷணமே வெளில வந்துட்டார், எச்சல் படாமல். அப்போது அவருடைய மதியினால் 3வது விக்னத்தை தாண்டினர். 4வது விக்னம் சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு பூதம், ராட்சசி. அவள் ஹனுமாருடைய சாயை நிழலை பிடிச்சி இழுக்கிறா. ஹனுமார் கீழே உழறர் சமுத்திரத்தில். அப்போது இந்த தடங்களை எப்படி நாம் தாண்டறது அப்படின்னு யோசிக்கிறார். அவருடைய சாமர்த்தியத்தினால, அவருடைய பராக்கிரமத்தினால அந்த சாயாகிராகியை கிழிக்கிறார், பொழந்துட்டு லங்கையை போய் அடைஞ்சார். இதை பார்த்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சாரணர்கள், பூதகணங்கள்லாம் சொன்னால், எவன் ஒருவனுக்கு 4 விஷயம் இருக்கோ ஒரு காரியத்தில், அவன் அந்த காரியத்தினுடைய வெற்றியை அடைந்தே தீருவான். 4 விஷயம் என்ன அப்படின்னா, திருதிர், திருஷ்டிர், மதிர், தாக்ஷ்யம். திருதி அப்படிங்கிறது தைரியம். அதை சமுத்திரத்தினுடைய விஷயத்தில் தைரியமாக கிளம்பினார், என்னால் முடியும் அப்படின்னு. 2வது திருஷ்டி. திருஷ்டின்னா விஷன், பார்வை, தொலைநோக்கு பார்வை, காரியமே கண்ணு அப்படிங்கிற ஒரு பார்வை. அது மைனாக்கம் விஷயத்தில். மதி, தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக சுரசைய வாய்க்குள்ளே போயிட்டு க்ஷணத்தில் வந்துட்டார், அங்குஷ்ட பிரமாணமாக டக்குன்னு ஆகி தன்னுடைய மதியினால். அப்புறம் தாக்ஷியம் அப்படின்றது சாமர்த்தியம், தன்னுடைய பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்தை காமிச்சு சிம்ஹிகையை கிழித்து லங்கையை போய் அடைஞ்சார். அதனால் இந்த 4ம் நமக்கும் ஸ்ரீராமன், சீதா பிராட்டி, ஹனுமார் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே வரத தாத்தையாரிய மகாதேசிகாய நமஹ.